ஹலோ மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, தளபதி 69 பத்தி ஒரு மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸ் சொல்லப் போறேங்க. ஒண்ணும் இல்ல. அந்த படத்த பத்தி எல்லா கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாம் சொல்லப் போறோம். ஸோ அதுதான் பிரேக்கிங் நியூஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த படத்தோட டைரக்டர் எச். வினோத். இத நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது கண்டிப்பா இப்போ உண்மதாங்க. அவர் தான் டைரக்டர். அது மட்டும் இல்ல, பிரேமலு படத்துல நடிச்ச மமிதா பாஜு மிகப்பெரிய ட்ரெண்ட் ஆனாங்க. தமிழ்நாட்லயும் எல்லா பசங்களும் வாவ் ட்ரீம் கேர்ள் அப்படின்னு ஃபேமஸ் ஆனாங்க. அந்த படமும் மிகப்பெரிய ஹிட்டு. அந்த படத்தில் நடித்த அந்த பொண்ணு தான் நடிக்க போகுது இந்த படத்துலையும். என்ன கேரக்டர்னு தெரியல. அதே மாதிரி நம்ம படத்துக்கு நம்ம மியூசிக் வந்து நம்ம அனிருத். ஆமாங்க, அனிருத் தான் மியூசிக் போட போகிறாரு. இன்னொன்று, இது என்ன மாதிரி படமாக இருக்குன்னா, ஒரு சோஷியல் மெசேஜான படமாக இருக்குங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து விஜய் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வராரு அப்படின்னு கூட சொல்கிறாங்க. பட் எது உண்மைன்னு நம்மளுக்கு தெரியல. பட் ஆனால் ஒன்று மட்டும் உண்மைங்க, சோஷியல் மெசேஜ் உள்ள படங்கள் தான் இது. உங்களுக்கே தெரியும், எச். வினோத் அது தான் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா எச். வினோத் பார்த்தீங்கன்னா, சதுரங்க வேட்டை நீங்களே பார்த்துருப்பீங்க. பயங்கரமாக இருக்கும். அப்படியே புட்டு வச்சுருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு படம் தாங்க. இன்னொன்று, இந்த படத்துக்கு வந்து பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது, சென்டிமெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து தளபதி நடிக்கிற கடைசி திரைப்படம். ஸோ அதாங்க. ஸோ ஆனால் இந்த படம் வந்து ரெகுலர் விஜய் படம் மாதிரி இருக்காது. இந்த படம் வந்து சோஷியல் மெசேஜ், அவரோட அரசியல், அவரோட சில விஷயங்கள் வந்து இதில் இருக்கும். அரசியல் விஷயங்களில் இந்த படத்தில் கண்டிப்பாக பேசுவார், தைரியமாக பேசுவார். ஸோ இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஒரு மிக சிறந்த டைரக்டர் யாருன்னா எச். வினோத் தான். அவர் கிட்டத்தட்ட ஒரு ஜேர்னலிசம் தான். அவர் அந்த ஃபீல்ட்லேருந்து வந்திருக்காரு. அவர் அதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, சதுரங்க வேட்டையெல்லாம் சொல்லவே தேவையில்லை. புட்டு வச்சுருப்பார். ஸோ கண்டிப்பாக இந்த காம்போ வந்து சூப்பரான காம்போ. இந்த படம் வெறும் என்டர்டெயின்மெண்ட், கமர்ஷியல், பிளாக் பஸ்டர் அதெல்லாம் நம்ம ஆளுக்கு எப்பவுமே வந்துடும். பட் அது இல்லாமல் ஒரு அர்த்தமுள்ள படம், ஒரு சோஷியல் மெசேஜ் படம் கண்டிப்பாக வந்து இந்த படம் அமையுங்க. இன்னும் வந்து ஹீரோயின் வந்து சமந்தான்னு சொல்கிறாங்க. ஆனால் யாருன்னு சரி இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. பட் கண்டிப்பாக விஜய் கூட ஏற்கனவே நடித்த ஒரு ஹீரோயினாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு நியூஸ் மட்டும் போயிட்டுருக்குங்க. ஸோ இந்த படம் வந்து அஃப்கோர்ஸ் கோட்டு முடிஞ்சு, மாநாடுலாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் ஷூட்டிங் ஆரம்பிக்கும். பட் இந்த வருஷம் ஐ திங்க் கடைசியில் ஷூட்டிங் ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வருஷம் எப்போ வேணால் அந்த படம் ரிலீஸ் ஆகலாம். இந்த படம் ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான படம்லாம் கிடையாது. இந்த படம் மோர் ஆஃப் கண்டென்ட் க்ரியேஷன். ஏன்னா உங்களுக்கே தெரியும், இந்த படத்தை முடிச்சுட்டு தளபதி வந்து ஃபுல் அந்த அரசியல் இதுக்கு போகணும். ஏன்னா 26 எலெக்ஷனு. ஸோ அடுத்த வருஷம் 25 அட்லீஸ்ட் மிடில் ஆரம்பித்தா தான் அந்த பிரச்சாரம் மற்ற விஷயங்கள்லாம் வந்து தொடர்ந்து போய் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து தளபதி வந்து அதில் ஃபுல்லாக இன்வால்வ் ஆவார். ஸோ இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு கோட்டு மாதிரி ரொம்ப கோட்டை விட ஒரு கம்மியாக தான் வந்து டைம் எடுக்கும். ஸோ அதான் கைஸ். ஸோ இன்னும் நிறைய அப்டேட் வந்து கோட் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லுக்லேருந்து எல்லாமே உங்களுக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த க்ரூ அப்டேட் பற்றி அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய சினிமா நியூஸ் தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.